இளைஞர்கள் மத்தியில் சுய வேலைவாய்ப்புகளை ஊக்குவிப்பதில் பிரதான் மந்திரி முத்ரா திட்டம் பயனுள்ளதாக இருக்கிறது என பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். கடந்த 2015 தொடங்கப்பட்ட இந்த திட்டம் 11 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இதனை ஒட்டி பிரதமர் தமது சமூக ஊடக பதிவில் தனி நபர்களுக்கு சரியான வாய்ப்புகள் வழங்கப்படும் போது அவர்கள் சுயசார்புடையவர்களாக மாறுவதோடு நாட்டின் முன்னேற்றத்திற்கும் கணிசமாக பங்களிக்க முடியும் என்பதை இத்திட்டத்தின் வெற்றி காட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக பதிவிட்டுள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், நாட்டில் உள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் எண்ணற்ற தனிப்பட்ட தொழில் முனைவோருக்கான கடன் வழங்கும் சூழலை மறுவடிவமைப்பதில் இத்திட்டம் முக்கிய பங்காற்றி உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் கோடிக்கணக்கான மக்கள் புதிய நம்பிக்கையுடனும் செயல்திறனுடனும் தொழில் முனைவில் ஒரு அமைதியான மாற்றத்தை கண்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்த முயற்சியின் மூலம் கடன் பெறுவதற்கான நுழைவு தடைகளை நீக்கி தொழில் முனைவு உண்மையாகவே ஜனநாயகமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கிய நாட்டின் பயணத்தில் தொழில் முனைவோரை முனைப்புடன் பங்கேற்க செய்வதற்கு பிரதமரின் முத்ரா திட்டம் தொடர்ந்து வலுவூட்டும் என்று நிர்மலா சீதாராமன் பதிவிட்டுள்ளார். இது தொடர்பாக சமூக ஊடக பதிவில் கருத்து தெரிவித்துள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷா, சிறு வர்த்தகர்கள், புத்தொழில் நிறுவனங்கள் மற்றும் குறு சிறு தொழில்களுக்கு பிணையில்லா கடன்களை வழங்குவதன் மூலம் அவர்களை ஊக்கப்படுத்துவதில் பிரதமரின் முத்ரா திட்டம் முக்கிய பங்காற்றியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 11 ஆண்டுகளில் இத்திட்டத்தின் கீழ் 40 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான அளவுக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இம்முயற்சியின் மூலம் சுமார் 12 கோடி இளைஞர்கள் பயனடைந்துள்ளதாகவும் இது தற்சார்பு இந்தியா எனும் தொலைநோக்கு பார்வையை கட்டமைப்பதில் பங்களித்துள்ளதாகவும் அமித்ஷா கூறியுள்ளார். முத்ரா கடன் பயனாளிகளில் ஏறக்குறைய 2/3 பங்கு பெண்கள் என்றும் இது மகளிர் அதிகாரம் மற்றும் தற்சார்பை நோக்கிய பயணத்தில் ஒரு வரலாற்று சாதனை என்றும் அமைச்சர் அமித்ஷா சுட்டிக்காட்டியுள்ளார்.